ஏனெனில் ஒருவன் இகலோக மாற்று நிலைகள் மாற்று வேற்று நிலைகள் வாழ்வியலுக்கு எதிர்மறையான செயல்கள் புரிகின்ற பொழுது யாவரும் ஒன்றாக இருப்பார்கள். அவர் உரைத்தவாறு ஒன்றாக இருப்பார்கள். நல்லிலை நோக்கி பயணப்பட்டால் அவரை விட்டு விலகுவார்கள். உன்னை விட்டு ஒவ்வொரு நிலையும் அகழ்கின்றதெனில் நீ செல்கின்ற பாதை அகத்திய பாதை என்று அகத்திய உரைக்கும். சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். உன்னை நோக்கி உன் நிலை நோக்கி உன் நிலை கண்டு உன் உயர்நிலை கொண்டு உச்ச நிலை கொண்ட ஞான நிலை கடந்த சித்த சிவநிலை கண்டு உன்னை நாடி வருவார்கள் என்று அகத்தியன் உரைத்த உரையின் நிலை இப்பொழுது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரை. இவனுக்குள் இருந்த அற்புதமான அத்தகைய மாற்ற நிகழ்வுகள் எல்லாம் இவனை அகத்தியன் காட்டிய ஜீவ ஏடுகளில் பயணப்பட வைத்து அகத்தியன் காட்டிய வழிகளில் அடிபரா நிலையில் நடந்த அத்தகைய நிலைக்கு கிடைத்த அற்புதமான நிலை சபை என்று அகத்தியன் கூறுகிறார். சபையினுடைய பணி என்ன? பாவ சாப விமோசன நிலைகளை வழங்கும் பணி. அது எப்பொழுது? தற்பொழுது. இதற்கு முன்பாக இவனை காண வேண்டுமெனில் பல்வேறு கால மைல் தூரங்கள் கடந்து பல்வேறு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஆகம பரிகார நிலைகளை ஆற்ற வேண்டும். அவற்றையெல்லாம் நிறைவடைத்து விட்டு வந்தால் இவன் போன்ற சீடர்களை கண்டு உரையாடிவிட்ட பின்புதான் இவனை காண முடியும் அத்தகைய காலகட்டத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். மறுபடி அகத்தியன் காட்டிய அற்புதமான வழிதனை பின்தொடர்ந்து சென்ற காரண காரியத்தால் இச்சபைக்கு பிரபஞ்ச மகாசபை என்ற நாமம் கொடுக்கப்பட்டு இவனை வாழ்த்துவதற்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், ஒரு இறை பேலை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் கூறுகின்றோம். நிச்சயமாக அகத்தியன் உரைக்கின்றோம். ஆதி இறை சூட்சம நூல் என்பது வாழும் குருவான உங்கள் சித்தனை வாழ்த்துவதற்கென்றுதான் எம்மால் வழங்கப்பட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். இவனுடைய வேண்டுகோள், அகத்தியன் வேண்டுகோள், இதனையெல்லாம் ஏற்று சிவபெருமான் சிவசூட்சம நூலின் மூலமாக வருவோர்களின் கர்மவினை அகற்றப்பட வேண்டும், பாவங்கள் சாபங்கள் தீர்க்கப்பட வேண்டும். எதற்காக? தர்ம யுகம் என்னும் யுகத்தினை மாற்ற வேண்டும். கலியுக மாற்று நிகழ்வாக தர்மயுகம் என்னும் யுகத்தை அமர வைக்க வேண்டும் என்னும் நிலைக்காக அந்நிலை எவ்வாறு ஆற்ற முடியும்? மாநிலர்களின் மூலமாக அவரவர்களுடைய சிந்தைக்குள் புகுந்து வேறெடுக்கப்படுகின்ற கர்ம வினைகளின் மூலமாகவும் அவரவர்களுடைய மாற்று நிலைகளை வேறெடுக்கப்படுகின்ற பொழுது ஞானம் உள்புகும். அத்தகைய ஞானத்தின் மூலமாக தர்மயுகம் மாறும் என்ற சூழ் உரைத்து அத்தகைய சூட்சம நூலை சீடர்களுக்காக பகிர்ந்தளித்தோம் யாம் என்று அகத்தியன் உரைக்கிறோம். நிச்சயமாக ஆதிகளை சூட்சம நூலினுடைய அற்புத பேராற்றல் பீரிட்டு கிளம்புகின்ற பொழுது நாடி வருவோர்களின் கர்ம விடைகள் சிவசோலையின் திருவாயிலே பாம்பாட்டி சித்தனால் முறியடிக்கப்பட்டு அகற்றப்பட்டு தான் அவன் சபை வாயிலில் கால் வைக்கின்றான் என்று அகத்தியர் கூறுகிறார். சிவசோலை என்ற திருத்தோரண வாயில் இருக்கின்றது. அது சாதாரண நுழைவு வாயில் அல்ல. 14 லோகங்களில் பிரபஞ்சத்தின் பஞ்சபூதங்கள் அமர்ந்திருக்கின்ற சித்த தேவ கணங்கள் அமர்ந்து தவம் இருக்கின்ற சிவகணங்கள் தேவகணங்கள் ஆஞ்சநேய திருமுருக கணங்கள் எல்லாம் சிவமகா வாழைச்சித்தன் தலைமையில் அகத்தியன் தலைமையில் பாம்பாட்டியின் தலைமையில் விஸ்வாமித்திரனுடைய அனுக்கிரகத்தால் தவம் இருக்கின்ற சிவசோலை திருத்தோரண வாயில் அது என்று அகத்தியன் உரைக்கின்றார். அவ்வாயில் இலைகளுக்குள் புகுகின்ற பொழுது நீங்கள் செல்வது வைகுண்டத்திற்குள், நீங்கள் செல்வது கைலாயத்திற்குள் என்று அகத்தியன் உரைக்கின்றார். வைகுண்டத்தையும் கைலாயத்தையும் ஒரு நிலைக்குள் ஒரு சித்தனுக்குள் அமர வைக்கப்பட்ட தலம்தான் பிரபஞ்ச மகாசபை தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஏற்றம் கொண்ட உயர் ஆற்றல்தனை தாங்கி இருக்கும் சித்தனுக்குள் தான் அத்துணை ஆற்றலும் குடியிருக்கின்றது என்னும் நம்பிக்கையோடு வளம் வருபவனுக்கு இச்சபை கைலாயம் என்று கூறுகின்றோம். ஏனெனில் கைலாயத்தில் என்ன இருக்கும்? அத்துணையும் இங்கு இருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். இருக்கின்றது என்பதற்கு என் முன்னால் இருக்கின்ற சீடர்கள் சாட்சி என்று அகத்தியன் கூறுகின்றோம். இனம் மதம் மொழி வழிபாட்டு வேற்றுமை நிலைகளை எல்லாம் கடந்த உயர் நிலை கொண்ட ஞான நிலைதனை மற்றும் கற்றுக் கொடுக்கின்ற சபைதனில் தான் சீடர்களாக வலம் வருகின்றீர்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். எங்கும் சாயம் கிடையாது. எத்தகைய வழிபாட்டு சாயம் இல்லா காவி சாயம் ஒன்றை தன் அகத்திற்குள் சரீரத்திற்குள் பூசி இருக்கின்ற சித்தனை
வலிதனை தாங்கிய சீடர்கள் தான் எம் சபையில் இருக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகிறார். ஒரு உயர் நிலையில் அமர்ந்தவனுக்கு என் நிலையும் கீழ் காண்பதற்கு நிலையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உயர் நிலை கொண்ட ஞானம் இவர் உரைத்தவாறு அத்துணையும் சிவமாக காண்பவனுக்கு மாற்று வேற்று நிலைகள் இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோம். மதம் என்ற ஒன்றே உலகில் 14 லோகங்களிலும் இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோம். அத்துணையும் பிரபஞ்ச பஞ்சபூத சிவநிலையே என்று உரைக்கின்றோம். சிவம் மதம் கடந்தவன், மொழி கடந்தவன், தளம் கடந்தவன், அத்துணை நிலைகளையும் கடந்தவன் தான் சிவம். அச்சிவத்திற்கு எத்தகைய வேறுபாடு நிலைகளும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அச்சிவத்தை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்ற எம் சீடர்களுக்கும் எத்தகைய மாற்று வேற்று நிலைகளும் இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோம். மதங்களின் மேல் பற்று கொள்ளாதே, மதங்களின் மேல் பற்று கொள்ளாதே, மதத்திற்குள் இருக்கின்ற மத நூல்களின் மேல் பற்றுவை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். மத நூல்கள் மேல் பற்று வைப்பவனுக்கு மதம் என்ற வார்த்தை மறந்துவிடும் என்று அந்நூல்களில் எல்லாம் என்ன உரைக்கின்றார்கள்? ஒற்றை வார்த்தை எதை வைத்து பிரபஞ்சத்தை வீழ்த்த முடியும், எதை வைத்து ஒரு மாநிலை ஞானியாக மாற்ற முடியும், எதை வைத்து இத்தகைய தர்மயுகமாக மாற்ற முடியும்? ஒற்றை வார்த்தையை தான் அத்துணை நூல்களும் கற்றுக் கொடுக்கின்றன. அவ்வார்த்தை என்ன செய்தது? அன்பு என்ற ஒற்றை வார்த்தையை ஆதிகளை சுத்தம நூலிலிருந்து உபதேசமாக வழங்குகின்ற அன்பு என்னும் பெட்டகமாக, பேரையாக, ஒரு வடிவமாக, சரீரமாக, உடலாக, தன்னுடைய நிலையாக கொண்ட சிவமகா வாழை சித்தன் காட்டும் அன்புதான் இக்கலியுகத்தை வேறெடுக்கும் ஆயுதம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆயுதத்தை தாங்கி நிற்கின்ற பேராற்றல் கொண்ட ஆயுதங்களாக, வேல்களாக வளம் வருகின்றார்கள் எம் சீடர்கள் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஏற்றமுடைய உயர் வேல் பகிர்வு விழாதனிலே அற்புத நிலை கொண்டு வந்தமர்ந்து கலந்து உயர்நிலை இதுவென்று ஏற்று சித்தனோடு வளம் வருகின்ற எம் சீடர்களே, சிவமகா வாழை சித்த நிலை என்ற ஒரு நிலை இங்கு பேராற்றலாய் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அவனோடு வளம் வருவது இச்சென்மத்தில் கிடைக்கப்பெற்ற பேரு என்று, தன்னுடைய வாழ்வு அகழ்கின்ற பேரு, இப்பிறப்பு அறுக்கின்ற பேரு என்று வந்து அமர்ந்திருக்கின்ற எம் சீடர்களே, பிறவா நிலை வேண்டி வருகின்ற சீடர்களை மீண்டும் பிறக்க வைக்கும் சபை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். எவ்வாறு பிறக்க வைப்போம்? சித்தர்களாக, ஞானியர்களாக, மகோன்னத நிலை கொண்ட சிவத்தின் ஆற்றலை, அகத்தியத்தை பரப்புவர்களாக, கலியுகத்தை வேறு இருக்கின்ற தர்மயுக சீலர்களாக மறுபடியும் அகத்தியன் பிறக்க வைப்போம் என்று இச்சபையில் சூழ்நிலைக்கின்றோம். நவக்கிரகங்களை வேறறுத்து உங்களது ஜாதகங்களை கிழித்தெறிந்து அற்புதமாக ஜாதகம் உங்களுக்கு ஒரே ஒரு ஜாதகம், அது சிவமகா வாழை சித்தன் தான் என்ற நிலைகளை நாம் பறைசாற்றி அற்புதமாக அகத்தியன் அனைவருக்கும் ஆசி வழங்கி திருவேல் பகிர்வு விழாவினுடைய பேராற்றல் கொண்ட ஆசிகளை இச்சபையை நாடி வந்த இயல்பு நிலை சீடர்களை சபை நாடி வர வேண்டும் என்று வர இயலா நிலையில் ஆடி நாடு நகரங்கள் கடந்து அற்புதமாக சபைதனை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற எம் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களே, செல்வங்களே, எம் பொக்கிஷங்களே, பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆணி வேர்களே, அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமோ நமக. இது எங்க விடுங்க டைம் என்னது டைம்? அப்போ அது முருகப்பெருமானை கூப்பிடுவோம் நிகழ்வுக்கா. விஸ்வாமித்திர மகரிஷியோட சிற்றுரைக்கு பிறகு திருமுருகப்பெருமானை அழைக்கும் நிகழ்வு தொடங்கி வேல் பகிர்வு நிகழ்வு தொடங்க போகுது. கரெக்டாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போய் வேல் வந்து பிரபஞ்சம் மூலம் பகிரப்படும் நிகழ்வில் எல்லோரும்
உயர்வாக கலந்திருந்து உன்னதமாக பயணப்பட திருவேல் வாங்கி செல்ல உங்கள் எல்லாரையும் வேண்டி அற்புதமாக விஸ்வாமித்திர மகரிஷி இரு வார்த்தைகள் ஆதிகையிலாய சிவசூச்சம் நூல் வழியாக அற்புத பேழை வழியாக நிகழ்த்த அனைவரும் கேட்டு மகிழ ஓம் அகதீசாய ஓம் விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமக என வரவேற்கிறோம். விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமக. ஓ நமக. யுகம் அழியா யுகமாற்றம் காண 11,000 யுகங்கள் தவத்தையும் தனக்காக இல்லாமல் பிரபஞ்சத்திற்காகவே அர்ப்பணித்த வாழை சித்தர் என்னும் எங்களுக்கெல்லாம் வாழும் குருவாக விளங்கி இதைப்போல் மணிகளாக சீடர்களை பெற்று அகத்திய பெருமானின் குருவாகவும் மாறி நின்ற வாழை சித்தரை வணங்கி எமது குருவும் எமக்கும் தெளிவு வர காரணமாக எம் அறிவு நிலைகளிலிருந்து பல படி நிலைகளுக்கு எம்மையும் உயர்த்தி ராஜ ரிஷியாக இப்பூ உலகத்திலே எம்மை மட்டும் அமர்த்தாது அமர்ந்திருக்கும் அனைவரையும் ராஜ ரிஷியாக அமர வைக்கும் அகத்திய பெருமானையும் வணங்கி வந்து அமர்ந்தேன் விஸ்வாமித்ரன். யுகம் அழியா யுகமாற்றம் என்பதற்கான விளக்கம் அனைவருக்கும் புரிந்திருக்கும். ஏன் யுகம் அழிய வேண்டாம் என்பதையெல்லாம் வாழை சித்தர் உணர்த்திருந்தார். நாம் அதை தாண்டி செல்வோம். ஏன் முருகப்பெருமான் திருவேலை ஏந்தி சம்ஹாரத்திற்கு செல்கிறார் என்பதுதான் வினா. ஏன் முருகப்பெருமானுக்கு வேறேதும் ஆயுதங்கள் இல்லையா? அவருக்கு பிரயோகிக்க தெரியாதா? ஏன்? எவருக்கேனும் தெரியுமா? செங்கோல் என்பது வேறு. ஏன் வேல் பிரயோகிக்க வேண்டும்? ஏதும் அல்ல. இது ஏதும் பெரும் சூட்சமம் அல்ல. அகத்திய பெருமான் உரைத்ததையும் வாழை சித்தர் உரைத்ததையும் கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து தங்களது மனதிலே நிறுத்தியிருந்தால் இதற்கான விடை கிடைத்திருக்கும். நம் மனமானது அனைத்தையும் அடக்கி வைத்து பெரிதாக வேலின் அடிபாகமாக விரிந்து நிற்கிறது. எவ்வளவு அனைத்தையும் வெளியே எடுத்து குறைத்து கொண்டே வருகிறீர்களோ அதன் முனை போல் கூர்மையாக மாறி தீயவைகளெல்லாம் சம்ஹாரம் செய்து உமக்குள்ளிருக்கும் ஞானத்தை பெருக்கி வாழை சித்தரையும் சிவபெருமானையும் அகத்திய பெருமானின் திருவடிகளையும் அடைந்து விடலாம் என்பதே அதன் நோக்கு. அதனால்தான் முருகப்பெருமான் திருவேலை பிரயோகிக்கிறார். இதன் சூட்சமம் அதுதான். அவருக்கு வேறேதும் ஆயுதங்கள் பிரயோகிக்க தெரியாமல் அல்ல. இதில் உள்ள சூட்சமத்தை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான அர்த்தமும் அதுதான். அனைவரும் கூறியதைப் போல் ஏதுமற்ற நிலை, தனக்குள் இருப்பதை துறந்து அமரும் நிலை. துறந்து அமர்ந்து அனைத்தையும் இங்கு வாழை சித்தர் உரைத்ததையும் அகத்திய பெருமான் உரைத்ததையும் நன்றாக கூர்ந்து கவனித்திருந்தால் இந்நேரம் வேளானது உங்கள் நெஞ்சங்களிலே, உங்கள் நினைவலைகளிலே, ஏன் உங்கள் சக்கரங்களிலே, முதுகு தண்டிலே நின்று கொண்டிருக்கிறது. ஏன், நான் பல பேரின் முதுகு தண்டில் அதில் நிற்பதை கண்டுகொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் எல்லாம் வாழை சித்தரின் உயரிய சீடர்கள். அதற்காக மற்றவர்கள் சீடர்கள் அல்ல என்பதை நான் உரைக்க இங்கு வரவில்லை. அனைவரும் சீடர்கள்தான். அதிலும் இதை எல்லாம் மனதிலே ஏந்தி
எதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம், எதை நோக்கிய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம், எதற்காக நடந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இவர்கள் அறைக்கூவல் விடுத்து அனைவரையும் இங்கு வாருங்கள் வாருங்கள் என்று உரைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு நிமிடம் மனதிலே நிறுத்தி சிந்தித்து பாருங்கள். வாழைச்சித்தர் என்பவர் அஷ்டலட்சுமிகளை தனக்குள்ளே வைத்திருந்தாலும் இயல்பு நிலையிலே எதற்காக எதையும் எதிர்பாராமல் அனைவரையும் அழைத்து அமர வைத்து அழகு பார்த்து அனைத்தையும் போதனை செய்து போதித்து அனைத்தையும் பெற்று செல்லுங்கள் என்று கூற வேண்டும். உலகிலே எவ்வளவு பொருட்செலவுகளும் எவ்வளவு கஷ்டங்களையும் அவர் சந்தித்திருப்பார். அகத்திய பெருமான் உரைத்ததைப் போல் ஒன்றா இரண்டா கஷ்டங்கள். இன்றும் இவ்வளவு நிலைகளை கடந்து வந்த பின்பும் அந்நிலைகளையே அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்று காலை முதல் அன்னதான நிகழ்வுகள் நடந்தேறிக் கொண்டிருந்தது. ஆனால் அனைவருக்கும் அதில் என்ன வருத்தம் என்றால், நேரத்திற்கு அன்னதானம் வழங்கவில்லை. இதுதானே வருத்தம். அதற்காகவா நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம்? இவ்வளவு பெரிய நிகழ்வு அதற்காகவா நடந்தேறி கொண்டிருக்கிறது? அதற்காக அல்ல. அன்னதானங்கள் நிகழ்வுகள் என்பது இயல்பு நிலையிலே அனைவரும் வாழைச்சித்தர் உரைத்ததைப் போல் பஞ்சபூதங்களின் நிலைகளிலே ஒரு நிலையிலே அது பசியாக மாறி உங்களின் நினைவு அலைகளை நிறுத்தி விடாமல், உங்கள் சக்கர இயக்கங்களை நிறுத்தி விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே பகிரப்படுகிற ஒன்று. உண்மையாகவே இங்கு வந்து வாழைச்சித்தரை தங்களது மனதிலே ஏந்தி அவரவர் சக்கரங்களிலே நிறுத்தியிருந்தால் பசி என்பதை எவருக்கும் தெரிந்திருக்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கும். பசி என்பது என்ன? ஒருவன் தனது பஞ்சபூதத்தை அடக்கா நிலை. அதற்காக அனைவரும் உண்ணாமல் இருங்கள் என்று நான் உரைக்கவில்லை. இங்கு வந்தவுடன் பசி வராது என்பதுதான் உரைக்கிறேன். அதற்காக நாளை முதல் எவரும் உண்ணாமல் இருந்து விஸ்வாமித்திரன் உரைத்தான், நான் உண்ணவில்லை என்று மருத்துவமனைக்கு சென்று விடாதீர்கள். அது இயல்பு நிலை. இது சித்த நிலை. அதனால் எதற்காக நாம் செய்கிறோம் என்பதை முதலிலே அறிந்து கொள்ளுங்கள். வாழும் குருவாக ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உதிர்த்த வாழைச்சித்தரின் வார்த்தைகளை ஆழ்ந்து அதை எடுத்து மனதிலே நிறுத்தி பாருங்கள். ஒரு பொழுது சிந்தித்து பார்த்தால் ஒரு அர்த்தம் புரியும். அரை மணி நேரம் கழித்து சிந்தித்து பாருங்கள், வேறொரு அர்த்தம் புரியும். புரிகிறதா? புரிந்திருக்கிறதா? ஏன்? ஒரு வார்த்தை தானே. உதிர்த்தவர் வாழைச்சித்தர். 11,000 கோடி யுகங்கள் கண்ட தவத்தின் பலன் ஒரே வார்த்தை. அது உபதேசம். ஓம் சரவண பவா என்பது உபதேசம். உபதேசமானது எவ்வாறு அனைவரும் உரைத்ததற்காக அது ஒரு கஷ்டங்களை மட்டுமா நீக்குகிறது? சடாட்சர மந்திரமானது அனைத்து கஷ்டங்களையும் தானே நீக்குகிறது. அதை போல்தான் இவர் உயிர்க்கும் வார்த்தைகளும். ஒரு முறை சிந்தித்தால் அதற்கான பலன் வேறு, அரை மணி நேரம் கழித்து சிந்தித்தால் அதற்கான அர்த்தம் வேறு. அமர்ந்து சிந்தித்து பாருங்கள். இகலோகத்திலே எவ்வளவோ இடையூறுகள் நமக்கு இருக்கலாம், எவ்வளவோ நிகழ்வுகளை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஏன் இங்கு வர வேண்டும் என்ற எண்ணிய நாள் முதல் அவரவர் சீடர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன். எதற்காக இந்நிலை? வாழைச்சித்தருக்கு ஒரு நொடியில் பரந்தாமனிடமோ சிவபெருமானிடமோ சொல்லி அனைத்தையும் நிறுத்திவிட தெரியாதா? ஏன் அவருக்கே அவ்வளவு கஷ்டம்? வருண பகவான் கட்டளையிட்டால் சென்றிருக்க வேண்டும். அவருக்கு அதை நிறுத்திவிட தெரியாதா? ஏன் ஏன் அமைதியாக இருந்தார்? நான் வினவுகிறேன், கூறுங்கள். எதற்காக அமைதியாக ஒரு பரம்பொருளாக விளங்கக்கூடிய வாழைச்சித்தர் அமைதியாக இருக்க வேண்டும்? வேறு வேறு இவரை நம்பிய சீடர்கள் சோடை போக மாட்டார்கள். மழை அல்ல, புயல் அல்ல, வெள்ளமே சென்றாலும் இங்கு வந்து விடுவார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. அனைவரும் அகத்தியரின் சீடர்கள். நாம்
எது நடந்தாலும் இங்கு வருவோம். அகத்தியர் அழைத்து வருவார் என்பதே நமக்குள் இருக்கும் நம்பிக்கை. அதை எவராலும் தகர்த்து நிறுத்தவே முடியாது. வேறு ஏதுமில்லை, அன்பு என்ற ஒற்றை சொல். அவர் அதை நிறுத்தியிருந்தால் அங்கு அன்பு இல்லை. ஏன் அன்பு இல்லை? ஏன் என்றால் வருணன் என்பவன் தேவன். அவனை செல் என்று சொல்லியிருந்தால் அவன் மன வருத்தப்பட்டிருப்பான். அதனால் அந்த அன்பின் காரணத்தால் அவர் உரைக்கவில்லை. அதன் பின் அகத்திய பெருமான் குருஸ்தானத்திலிருந்து உரைத்ததால் அவ்வன்பு அங்கு களையப்படவே இல்லை. அங்கு அன்பு நிலைத்தது. புரிகிறதா? இதுதான் அந்நிலை. அதுதான் நான் உரைக்கிறேன். ஒவ்வொரு தினமும் ஏன் இவ்வாறு தான் நிகழப் போகிறது என்பதை ஒரு வருடத்திற்கு முன்னரே ஆசிகளிலே உரைத்திருந்தோம். அகத்தியர் உரைத்திருந்தார், இவ்வளவு நீர்நிலைகளிலே நீர் இங்கு நிற்கும். வடக்கு வா செல்வியின் மதில் சுவர் முடியும் வரை சீடர்கள் அமர்வார்கள். சித்த சபையை நோக்கி வரும் சீடர்களின் எண்ணிக்கை ஏறும் என்று உரைத்து கொண்டேதான் இருந்தார் வாழைச்சித்தர். ஒரு வருடத்திற்கு முன் எவ்வாறு உரைத்தார்? அது வேறு ஏதும் மாயமோ மந்திரமோ அல்ல. அதுதான் பிரபஞ்ச சபையின் நூல். ஆதி சிவ கைலாய சூட்சம நூல். அந்நூல் உரைப்பது பொய் உரைக்காது என்பதே நிதர்சன உண்மை. நூலின் ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்பொழுதோ உரைத்துக் கொண்டிருக்கிறேன். இது அனைத்தும் நூல்தான். அமர்ந்திருக்கிறவனுக்கு இவ்வளவு தமிழ் பேச தெரியுமா? அவனிடம் உரைத்திருக்கிறீர்களா? அவரின் குரல் வளம் என்னவென்று தெரியுமா? அவன் உரைக்கிறானா? உரைப்பவன் விஸ்வாமித்திரன், அகத்தியனின் சீடன். அமர்ந்திருப்பவன் அகத்தியன், என் குரு. அமர்ந்திருப்பது வாழைச்சித்தர், சிவஸ்வரூபம். இவ்வளவு சக்திகளை தாண்டி சக்தி வந்து நமக்கு ஒரு இன்னல் இடையூறை விளைவிக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். நவ கிரகங்கள் அல்ல, பூவுலகள் அல்ல, எவ்வளவு பிரபஞ்சங்களிலிருந்தே எவர் வந்திருந்தாலும் எதையும் தடுத்து ஆட்கொள்ள முடியாது. அகத்தியரையும் வாழைச்சித்தரையும் தாண்டி என்பதுதான் நிதர்சன உண்மை. ஓம் அகத்தீசாய நமக, ஓம் வாழைச்சித்தாய நமக என்று உரைக்கிறோமே, அதற்கான அர்த்தங்களை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். அகத்திற்குள்ளே ஈசனை கண்டால் நீயும் அகத்தீசன்தான். எவ்வாறு ஈசனை காண்பாய்? அன்பையும் சரணாகதியும் பற்றி கொண்டால் உனக்குள்ளே நீ ஈசனை காண்பாய். அதனால்தான் அகத்திய பெருமான் உரைக்கிறார், என்னை போல் அனைவரும் அகத்தியர்களாகவே மாறுவீர்கள் என்று உரைப்பதன் அர்த்தம், அகத்திற்குள்ளே ஈசனை நிலை நிறுத்திவிட்டால் நீயும் அகத்தீசன் தான் என்பதுதான் அந்நிலை. அப்பெண்மணி உரைத்ததை போல் கர்வத்தை துறந்து விடுங்கள், கோபத்தை துறந்து விடுங்கள். கர்வம், கோபம் இவ்விரண்டும் அழித்துவிடும். இதை உரைப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்பதே சந்தேகம்தான். அகத்தியனின் சீடனாக மாறிவிட்ட காரணத்தினால் உரைத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நானும் இக்கோபங்களை எல்லாம் பட்டு செய்து தெளிந்து வந்து இங்கு ராஜ ரிஷியாக அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறேன். அதனால் அக்கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் பட வேண்டாம் என்ற நிலையிலே தான் நான் இதை உரைத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அனுபவம் பேசும் அல்லவா, அதைத்தான் சொல்கிறேன். அந்நிலை எவருக்கும் வேண்டாம். படும் சூடுகள் ஜாஸ்தி, தாங்காது. அதனால் கர்வத்தையும் கோபத்தையும் விடுத்து அமருங்கள். அகத்தியர் சொன்ன ஒரு கோபம் என்று ஒன்று உள்ளது. அது என்னவென்றால் நல்லவைகளுக்காக கோபம் படுவது. எவ்வாறு நல்லவைகளுக்காக கோபப்படுவது? வாழை தேவியையும் திரிபுர சுந்தரியையும் வாழை சித்தரையும் தனக்குள்ளே ஏந்தி சித்த சபையின் ஆற்றல்களை வெளியே சொல்ல வேண்டும் என்ற கோபம் ஒருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதே விஸ்வாமித்திரனின் கூற்று. அக்கோபம் அவசியம். அதை அறுத்து வேறொரு கோபங்கள் அவசியம் இல்லை என்பதைத்தான் நான் இங்கு உரைத்து கொண்டிருக்கிறேன். இந்நிலைகளிலே இவ்வேல் பகிர்வின் நிகழ்வானது நடந்தேறி முடிந்த பின்பே இங்கு
அனைவருக்கும் பகிரப்படக்கூடிய வேலில் முருகப் பெருமானே அவ்வேல்களை ஏந்தி அனைவர் இல்லங்களில் குழந்தை முருகனாக வந்து அருள்பாலிக்கப் போகிறார் என்பதும் நிதர்சன உண்மை. அதனால் அனைவரும் இத்திருவிழா பெருவிழா சிவசபையின் ஒரே அண்ட பிரம்மாண்ட நாயகன் வந்து அமர்ந்து நடத்தும் ஒரே விழாவாக அனைவரையும் இங்கு சங்கமிக்க வைத்து அனைத்து சங்கமங்களையும் செய்து தனக்குள்ளே சங்கமித்து அமைதியாக அமர்ந்திருக்கும் இச்சீற்றமிகு ஏற்றமிகு சிவசபையின் இவ்வேல் பகிர்வு நிகழ்வானதில் அனைவரும் கலந்து கொண்டமைக்காக அகத்திய பெருமானின் திருவடியிலிருந்து அனைவருக்கும் வாழ்த்தாசிகளை பகிர்ந்து அனைவரும் நீடோடி நன்றாக சந்தோஷமாக தனது குடும்பங்களோடு வாழ வேண்டும் என் நிலையிலே அனைத்தையும் பகிர்ந்து அமர்கிறேன். விஸ்வாமித்திரன். சரி, அதே எவருக்கேனும் சந்தேக வினாக்கள் இருந்தால் எழுப்பலாம் ஞான மார்க்கமாக. சரி, அப்படியே இங்கிட்டு இருந்து வச்சு கொடுத்துட்டோம். வேல் பகிர்வு நிலைக்கு நாளிகை பொழுது நெருங்குகின்றபடியால் ஒரு இரு வினா, ஞான வினா ஏதேனும் இருந்தால் வினவி சற்சங்க நிலையதில் தனக்குரிய சந்தேக நிலையை தீர்த்து கொள்ளலாம் என்று கூறுகின்றோம். அவங்க எங்கே இருக்காங்க? கூப்பிட்டுங்க. அவங்களை அலாட்டை நிற்க சொல்லிருங்க. அலாட் பண்ணி வச்சுருங்க. வேல் பகிர்வு விழா அந்த நேரம் வந்துருச்சு. முருகப்பெருமான ஆற்றலாக இழந்துடக்கூடிய அற்புதமான தருணம். அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சூழ்ந்திருந்து வேணா எது இருந்தால் கேளுங்க. உயர் ஞான வினாக்கள், உயர் இறை சம்பந்தப்பட்ட வினாக்கள் எது இருந்தால் கேளுங்க. ஒரே ஒரு வினா. காட்சியின் விளக்கம் அல்ல, கேள்வி. காட்சி விளக்கம் கிடையாது. காட்சியை விளக்கினால் நாளிகை பொழுது அதிகரித்து கொண்டு செல்லும். ஒரு வினா, ஞான வினா. ஓம் அகத்தீசாய நமக. வாழை சித்தர் இயல்பில் சொல்கிற ஒரு வார்த்தை, அது எல்லாரையுமே பாதிக்கும். சும்மா இரு சொல்லற. இந்த சும்மா இருன்ற வார்த்தை எவ்வளோ ஒரு உன்னதமான புனிதமான ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த ஞானத்தையும் விளக்கக்கூடிய ஒரு தண்ணியில் விளக்கம் பெறக்கூடிய ஒரு வார்த்தை அந்த சும்மா இரு. அது எனக்கு சூட்சுமத்தில் ஒரு நித்தம் இயல்பில் ஒரு முறை குற்றாலத்தில் சொல்லியிருந்தாலும் சற்சங்கத்தில் சூட்சுமத்தில் எந்த நேரமும் எனக்குள்ள சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற. இந்த வார்த்தையோட புனிதத்தை என் தந்தை அகத்திய பெருமான் அவர் பேசினா இந்த பிரபஞ்சமே, நாங்கள் மட்டும் இல்லை, சூட்சுமத்தில் இந்த பிரபஞ்சமே இங்கே வந்து அவரோட வார்த்தையை கேட்டுட்டு இருக்கு. அந்த வார்த்தையோட புனிதத்தை சீடர்களுக்கும் இங்கே வந்த மக்களுக்கும் எல்லாருக்கும் அந்த வார்த்தையை சொல்லணும். இது வந்து எனக்கு சொன்னாங்க, அது உண்மையானலாம் தெரியாது. தாயுமான சுவாமிகள் வந்து அவரோட குருவான மௌன குரு கிட்ட உபதேசம் வாங்கும்போது அவர் பேச மாட்டாராம். அவர்கிட்ட உபதேசம் கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை தான் எழுதி கொடுத்தாராம். சும்மா இரு சுகங்கான்பா என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். அந்த ஒரு வார்த்தையில் சொன்ன குரு எவ்வளோ பேர் உயர்ந்தவர். அதை கேட்டுக்கிட்ட அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு அந்த சீடன் மேலும் மேலும் சும்மா இருக்க முடியாமல் தான் குரு கிட்ட வந்து கேட்ட அந்த ஒரு நிலை. அப்போது ஒரு வார்த்தை சொன்ன குரு எவ்வளோ உயர்வர், அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்ட சீடன் எவ்வளோ உயர்ந்த சீடனாக இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் அந்த இணைஞ்ச அந்த ஒரு வார்த்தையில் தாயுமான சுவாமின்ற ஒரு மாபெரும் ஞானி அங்குங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகின்ட்டு அவர் பாடின அந்த பாடல் அந்த அறிவை பற்றி சொன்ன ஒரு விஷயம். அந்த சும்மா இருத்தல் என்ற அந்த ஒரு ரகசியத்தை உங்கள் வாயால் மலருங்க சாமி. ஏன்னா வாழைச்சித்தர் நித்தம் இதை சூட்சுமத்தில் எங்கள் ஆன்மாவில் அந்த வார்த்தை மோதிக்கிட்டே இருக்கு.
அருள்நிலையாய் சித்தனை வாழும் குருவாக ஏற்று பல்லவ தேயமதிலிருந்து வந்து அமர்ந்து சற்சங்க பெருவிழாவில் வேல் பகிர்வு விழாவில் கலந்து அமர்ந்து வினா தொடுத்த சீடனே, சும்மா இரு என்று அவன் கூறிய அத்தகைய வார்த்தைக்குள் ஊர்ஜிதமும் உண்மையும் கலந்திருந்தது. அவ்வாறு அத்தகைய வார்த்தையின் வடிவமாக அவ்வார்த்தையாக மாறி நிற்பவன் தான் உங்கள் குரு சிவமகா வாழைச்சித்தன் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அவன் சும்மா இருந்ததால் தான் உங்களை எல்லாம் சும்மா இருக்க விடவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவன் அத்தகைய நிலையை கடைபிடித்த காரணத்தால் சிவமாக வலம் வந்தான். அவ்வாறு சிவமாக வலம் வருகின்ற அந்நிலைக்கு கிடைக்க பெற்ற பிரபஞ்ச மகா சபைக்கு கிடைத்த சூட்சம நூலின் மூலமாக உங்களுக்கு அத்தகைய வார்த்தை நிலையை உயர் ஆற்றல் கொண்ட உபதேச நிலையை உபதேசித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் சும்மா இரு என்று சொன்னது உனக்குள் இருக்கும் சிவத்தை அறிகின்ற வரை சும்மா இரு என்று அர்த்தம் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. அதனை அறிந்தபின் சும்மா இருக்க வேண்டாம், இவனை சும்மா